ரைட். பிள்ளைகள் வணக்கம், பிள்ளைகள் வாழ்க வளமுடன். இன்னைக்கு பிள்ளைகள் 16ஆம் பக்கம் பண்ணுங்க. இந்த உராய்வு விசை, நியூட்டன் இயக்க விதிகள், அது சம்பந்தப்பட்டதை பார்ப்போம். அடுங்கோ. 16ஆம் பக்கம். பக்கம் 16. ஓகே, எடுத்துட்டீங்க. ரைட். முதலாகடி பாருங்க பிள்ளைகள். தொடுகையில் உள்ள ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க முற்படும் போது அதன் இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக தொழிற்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படும்? ரைட். உராய்வு விசை பற்றி பார்ப்போம். ஓகேயா? கவனிங்க பிள்ளைகள். உராய்வு விசை அல்லது தடை விசை என்று சொல்லலாம் பிள்ளைகள். ஓகே தானே? உராய்வு விசை அல்லது தடை விசை வழியாக காணிச்சு கொள்ளுங்க. இப்ப உராய்வு விசைன்றது இப்போ எங்களோட வாழ்க்கையோடயே சம்பந்தப்பட்டு இருக்குது, லைஃப்லயே இருக்குது. இது தெளிவாக விளங்கி இருந்தா நிறைய விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். கூடுதலாக வீட்டில் நடக்கிற விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அப்ப பாருங்க பிள்ளை, இப்போ உராய்வு வேண்டாம் பிள்ளைகள் கவனிக்கணும். சரியோ? இப்ப நீங்கள் இப்போ ஸ்கூல்லையோ இல்லை டியூஷன்லயோ பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இருக்கேக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஆள் உங்களோட முட்டா இருந்தா பிரச்சனை இல்லை. பக்கத்துல முட்டா இருந்தா பிரச்சனை இல்லை. அதே பக்கத்துக்கு உங்களோட தோளோட அப்படி முட்டுப்பட்டு கொண்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? இன்னும் முட்டு முட்டுன்னு சொல்லுவீங்களோ? என்ன சொல்லுவீங்க? சும்மா என்ன உரசி கொண்டிருக்கிற, என்ன உரசி கொண்டிருக்கிற, என்ன உராஞ்சு கொண்டிருக்கிற, தள்ளி இரு, என்ன தேய்ச்சு கொண்டிருக்கிற, இப்படிலாம் கைப்பம் தானே. பக்கத்துல இருந்து என்ன தேய்ச்சு கொண்டிருக்கிற, என்ன உரசி கொண்டிருக்கிற, என்ன உரசுற. ஆ ஆ இதுதான் முடிய விஷயம். அப்ப அதே ஃப்ரெண்டும் கூட முட்டாட்டிக்கு பேச நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப ரெண்டு தோல் என்ன செய்யும்? ரெண்டு தோல் மூட்டு, ரெண்டு இந்த கைப்பக்கம் தோல் பக்கம் என்னது? ரெண்டு தோல் தோல் பக்கம் முட்டுப்படணும். முட்டுப்பட்டதான் நீங்க அவங்கள குழம்புவீங்க. உரசாத, தேய்க்காத, பேசாம இரு, அரைக்கிது, தள்ளிப்போ, இவனோட இருக்கிறா இவளோட பக்கத்துல, அங்க அவ இருப்போம். இப்படி நடக்கிறதா இல்லையா? ரைட். அப்ப பாருங்க முடியாது, ரெண்டு மேற்பரப்புக்கு என்ன செய்ய முடியாது? தொடுகை உறவு வேணும். சரியா? அப்ப ரெண்டு மேற்பரப்பு தொடுகையிட்டா தமிழில் இந்த உராய்வு விசை அல்ல தடை விசை வரும். சரிதானே? அப்ப ரெண்டு மேற்பரப்பு தொடுகை இருக்கு. இப்ப பார்ப்போம். இந்த 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 கை ஒரு மேற்பரப்பு, சரிதானே? மற்ற கையின் ஒரு மேற்பரப்பு, ரெண்டு மேற்பரப்பு இப்ப தொடுகையில இருக்கு. சரியா? அப்ப இந்த கை சார்பாக இந்த கை என்ன செய்யுது? இயங்க ஆரம்பிக்க வந்து முடியாது. இப்ப இந்த கையை தேய்ச்சி கொண்டு நம்ம போகுது. சரியா? இப்ப நீங்க உங்களோட எல்லாரும் கை இருக்குதானே? இதுதான்டா, எடுங்க கை எடுங்கோ, இப்படி கையை வைங்க, ஒன்றுக்கு வேணும் வைங்க, இப்படி வைங்க, அப்படி கும்புற மாதிரி இப்படி இப்படி வைங்க. செய்து பாருங்க, நீங்க ஃபீல் பண்ண வேணும். சரியா? செய்து இப்படி பாருங்க, கையை வைங்க, எல்லாம் பேனி அமைச்சு போட்டு உங்க கையை எப்படி வைங்க. சரியா? இது பிசிக்ஸ் வந்த பிள்ளைகள் கூட ஃபீல் பண்ணி எடுக்கணும். சரியா? உங்க லைஃபோடய இருக்கு, ஃபீல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்காது. சிம்பிளா களியை செய்துட்டு போகலாம். சரிதானே? அவஞ்சு பாருங்க, கையை வச்சுட்டீங்க மேல, சும்மா என்ன உங்களை வைங்க, வச்சுட்டு பிள்ளைகள். சரியோ? ரைட். கொஞ்சம் மெதுவா கையை கொஞ்சம் அசைச்சு பாருங்க. மெதுவா கொஞ்சம் மேல், இந்த மேல் கை மட்டும் தானா? இந்த கை அப்படி இருக்கட்டும். ஒரு ரெண்டையும் வச்சு ரெண்டையும் கொண்டு போறீங்கள, இந்த கீழே இருக்க கை அப்படி அசையாம இருக்கணும். சரிதானே? மேல இருக்க கையை மட்டும் மேல வச்சு கொஞ்சம் இப்படி 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 தேய்க்கிற மாதிரி வேகமா தேய்க்க, கொஞ்சம் வச்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் அந்த விசையை கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் விசையை கொடுங்க. முடிய நல்லா 7 மணி நேரம் கண்ணை முடி செய்து பாருங்க, இன்னும் ஃபீல் பண்ண முடியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் விசையை கொடுங்க. நீங்க கொஞ்சம் விசையை கொடுத்தோடனே டக்குன்னு கை போகுதா அப்படி கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் விசையை கொடுத்தோன்னு இது அந்த இந்த அணில் குஞ்சு குருவி குஞ்சு எடுத்து பொத்தி வச்ச மாதிரி அப்படி அப்படி வைக்கிறது. கை இப்படி இப்படி தட்டியாவே இருக்கும். இப்படி இருக்கும். சரிதானே? ரைட். இப்படியே வச்சுட்டு பிள்ளைகள் மெதுவா, சரியா, மெதுவா விசையை கொடுங்க மேல் கைக்கு. சரியா? மெதுவா கொடுத்துட்டு கொடுக்க கொடுக்க விசையை கூட்ட 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 என்ன செய்யும்? என்ன செய்யும்? அப்படியே என்ன செய்யும்? போய் கொண்டிருக்கும். சரியா? ரைட். ட்ரை பண்ணி பாருங்க.
சரியா? அப்ப பாருங்க பிள்ளைகள். அப்போ உங்களோட கை வந்து பிள்ளைகள் நீங்க மெதுவா விசை கொடுத்தோடனே கை அசைஞ்சு போகணும். அதுக்கு மேல வச்சு மேலால அப்படி சும்மா கொண்டு போயில நீங்க கையை கொஞ்சம் அழுத்தம் வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஓரா தேய்ச்சி கையை கொண்டு போவான் கூட தேய்க்காதீங்க, அப்புறம் ஊத்தே வந்துடும். சரியா? ரைட், வட வைங்க. வச்சுட்டு நான் உங்களை தேய்க்க பிள்ளைகள் இவ்வளங்கான உங்களை கையை வச்சு ஒரு விஷயம் மொத்தத்தையும் விளங்கப்படுத்தலாம். அப்ப கவனிங்க பிள்ளைகள், விடைய கவனிங்க. ஒரு விஷயம் இதையும் சொல்றேன், கவனிங்க. உராய்வு விசையில 3 வகை இருக்கு பிள்ளைகள். சரியா? ஒன்று வந்து நிலையியல் உராய்வு விசை. ரைட். ரெண்டாவது வந்து எல்லை உராய்வு விசை. ஓகே. மூன்றாவது வந்து இயக்கவியல் உராய்வு விசை. ஓகே. இவ்வளவுதான் விஷயம். உராய்வு விசைனா என்ன? நிலையியல், அதன் வகை வந்து நிலையியல் உராய்வு விசை, எல்லை உராய்வு விசை, இயக்கவியல் உராய்வு விசை. இந்த 3 அப்படின்றது இதுல கையை வச்சே சொல்லுவோம். பாருங்க, பாருங்க. கையை ஒன்று கொண்டு வச்சுட்டீங்க. இப்போ கையை அசைக்கல, சும்மா வச்சிருக்கீங்க. சும்மா இருந்தா என்ன புரியல, அதுக்கு அர்த்தம் ஓய்வு. சரியா? பொருள் ஓய்வுல இருக்கல உராய்வு விசை தொழிற்படாது. சரியா? கை சும்மா தான் இருக்குது, பேசாம இருக்குது. உராய்வு விசை என்னது? தொழிற்படாது பிள்ளைகள். பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கல, தோல் தோல் முட்டுப்படா அப்படிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. முட்டுப்பட்டு தேவைப்பட்டாதான் பிரச்சனை வரும். ரைட். அப்ப என்னது? அப்படி ஓய்வுலயே இருக்க முடியாது. சரியா? அப்ப ஓய்வுல கேட்கல உராய்வு விசை தொழிற்படாது. ஏண்டா உராய்வு விசைண்டா என்ன? ஒரு பொருள் சார்பா இன்னொரு பொருள் இயங்க வழி கிடைக்கல, அந்த இயக்கத்தை எதிர்க்கிற விசை தான் என்னது? உராய்வு விசை. அப்ப இயங்கினாத்தான்டா எதிர்ப்பு வரும். விளங்குதா? இப்ப நேற்று வரைவு பார்த்தா வேக நேர வரைவு. இப்ப இடப்பயிற்சி நேர வரைவிட ஓய்வு வந்தது. வேக நேர வரைவிட ஓய்வு வராது. ஏன்னா பொருள் இயங்கினா தான் வேகமே வரும். ஓய்வுல கேட்கல, இயக்கமில்லாத கேட்கல, அங்க என்னது? ஓய்வு வேகம் வந்து வராது. அதே மாதிரிதான் உராய்வு விசையும் பொருள் இயங்கினா மட்டும்தான் உராய்வு விசை தொழிற்படும். அப்ப அந்த அடிப்படையில 3 வகையா இருக்க முடியும். இதை தெளிவா விளங்கிட்டீங்கன்னா ஓகே. அப்ப பாருங்க, இப்ப கையை நீங்க வைங்க வடிவா, நல்லபடியா வடிவா வச்சு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உராய்வு விசை நீங்க மறக்காது. வடிவா கையை எப்படி வைங்க, கொண்டு வைங்க. வச்சுட்டு இப்ப என்ன செய்வீங்க? கொஞ்சம் விசையை கொடுங்க, கொஞ்சம் விசையை கொடுங்க பிள்ளைகள். கை வந்து விசையை கொடுக்கறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கையில உணர்ச்சி வரும் தானே? உங்களுக்கு உணர்ச்சி உணர்ச்சி இருக்கு தானே? அப்ப கிள்ளி பாருங்க, நொல்லி பாருங்க, நோகுதண்டா. சரி, நோகுதண்டா வச்சு இருக்கு. ரைட். அப்ப பாருங்க, உங்களை தாங்க பக்கத்துல தம்பி தங்கச்சி இருந்தா, அம்மா அப்பா இருந்தா அவங்களுக்கு கிள்ளி பாக்குறீங்கள, கவனம். இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசையை கொடுக்கல, அப்படியே கை வச்சு பாருங்க பிள்ளைகள், கவனமா. சரியா? வச்சுட்டு கொஞ்சம் விசையை, கொஞ்சம் விசை என்ன ஒன்றும் இல்லை. என்ன சார் விசையை கொடுக்க சொல்ற? எங்க விசையை எடுத்து கொண்டு வரது? ஒன்றும் இல்லை, நீங்க தள்ளுறீங்க அப்படி உங்களோட கை காவுக்குற அந்த கனி தான்டா விசை. அதான் விசை. சரியா? ரைட். இப்ப நான் போட்ட குத்தினேன்டா, அது ஒரு விசை. நான் இந்த கையில இருக்க விசை, அந்த போசை வந்ததுல விசையை கொடுக்குறேன். அந்த கணித பேரா என்னது? விசை. ரைட். அவங்க பாருங்க, வச்சுட்டு நீங்க கொஞ்சம் விசையை கொடுங்க பிள்ளைகள். சரியா? இது கொஞ்சம் அசைய எத்தனைக்கும் இந்த கை வந்து பாருங்க, கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப இந்த கையை வந்து நீங்க அசைய பாக்கல, அதுக்கு மேல அந்த பூ போல பட்டுமலா வச்சு போட்டு, சரி இல்ல சார் அசையுது, அப்படி இல்லை. படியா சும்மா கையை அமர்த்தி வைங்க. இப்படி ஒரு பாரம் அமர்த்தி இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் சொட்ட விசையை கொடுங்க. இது வந்து விசை நீங்க கொடுப்பீங்க, ஆனா உங்களோட கை வந்து அசையாது. சரியா? விசையை கொடுப்பீங்க, கை அசையாம அப்படியே அசைய கொஞ்சம் கொஞ்சமா அசைகிற அந்த அசைய மூவாயிரம் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா கை அசையாது. அந்த டைம்ல தொழிற்படுற விசை தான் பிள்ளையர் என்னது? நிலையியல் உராய்வு. என்னது? நிலையியல் உராய்வு. இது வந்து என்ன பிள்ளையர்? பொருள் வந்து இயங்க முன்னர், இயங்க முன்னர் தொழிற்படும். சரியா? பொருள் வந்து இயங்குறதுக்கு முன்னர். இப்ப எங்கட கண் பார்வைக்கு அது என்னது? பொருள் ஓய்வுல இருக்க மாதிரி அசையாத மாதிரி தான் இருக்கும், ஆனா அது அசைய கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? எத்தனிச்சு கொண்டு வருது. சரியா? அப்ப நிலைய உராய்வு விசை என்ன பிள்ளைகள்? இயக்கம். ஒரு பொருள் வந்து இயங்குறதுக்கு முன்னர் தொழிற்படுற விசை என்னது? நிலையியல் உராய்வு விசை. அடுத்தது எல்லை பிள்ளைகள். எல்லை என்றது இப்ப நாங்கள், சரியா, இப்ப வந்து இதை நாங்கள் கையை அசைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விசையை கூட்டி கொண்டு போய்க்கல, ஒரு கட்டத்துல என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் அந்த இயங்குறதுக்கு எத்தனிக்கும். ஓகே, இதுக்கு எழுத்து பிடிக்காத ஓட்டத்துல செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமா இயங்குறக்கு ஒரு மட்டு அணில. இப்ப இந்த ஓட்டம் பார்த்துருக்கீங்களா? ஓட்டம் இந்த ஸ்கூல்ல வந்து ரேஸ்கள் நடக்கிறானே, 100 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் ஓட்டம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரைட். ஓடுறாங்களும் தெரியும், ஓடுறா கூட பார்க்கறாங்களாம் அதிகம், அவங்களும் தெரியும். சரியோ? அதுல கவனிச்சிருப்பீங்க, ஸ்டார்ட்ல எல்லாரும் அந்த மார்க்ல நிற்பாங்க. அதுல ஒன் யோர் மார்க் செட் கோன்றாம் வரும். சரியா? செட் கோ, அதாவது செட் கொஞ்சம் வாங்கினா அந்த மார்க்ல நிக்கணும். அப்புறம் செட்னா ரெடி ஆகணும். கோண்ட் அந்த ஒரு அந்த வடி வழி வர முடியும், வடி வழியோ கை தட்டல ஒரு சத்தம் பெற அந்த கணத்துக்கு சரியா வலிக்கணும். அந்த சத்தத்துக்கு முன்னுக்கு வலிக்கிட்டா ஆல் அவுட், லேட்டா வலிக்கிட்டா பின்னுக்கு வந்துருவார். விளங்குதா? அப்படி வச்சா டைமிங் சரியா முக்கியம் முடியாது. அப்ப அந்த அவர் அந்த மார்க்ல நின்று, சரி, அந்த தடகள வீரர்கள் வந்து அந்த அதுல இருந்து அந்த டைமுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. அப்ப அது ஒரு கணப்பொழுது முடியல். ஓடுறதுக்கு ஓடவும் இல்லாது, இருக்கவும் இல்லாது, அந்த கணத்துல டக்கண்டு அலர்ட் வர ஓடணும். அந்த போர்டர் பாயிண்ட் இருக்குதானே பிள்ளைகள். சரியா? அதான் என்ன பிள்ளைகள்? எல்லை உராய்வு விசை. என்னது?
எல்லை உராய்வு விசை. சரியோ? இப்போ ஒரு மதிலுக்கு மேல ஒரு பூனையோ ஒரு நாயோ ஒரு நிக்கணும் வைப்போம். சரியோ? அது மதில் கொஞ்சம் சின்னம் தானே. சரியோ? ரைட். அது நடந்து கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன் நாய் நாய் எல்லாம் பூனை அது சொல்லல, ஏன் அது முதல்லயே படுத்துரும். அதில் அதை விடுங்க. நாங்க வேற நிக்கணும் வைப்போம். நாங்க வந்து முதல்ல என்ன மதில் அகலம் குறைவு தானே பிள்ளையர். சரியோ? இப்போ எங்களை விட்டு மாதிரி இவ்வளவு காலத்துல இருக்கு, அத்திவார காலத்துல இருக்குது, நினைச்சு கதைக்க கூடாது. நான் மதில் அகலம் அவ்வளவுதான் இருக்கும். இப்ப நாங்க ஏறினா பிள்ளைகள் நல்ல ஜாலியா ரோட்ல நடக்கணும் மதில் வேண்டாவது நடந்து பாருங்க. அப்புறம் விழுந்து விழுந்து என்ன மாட்டி விடக்கூடாது. நடக்கல அதே எங்களுக்கு நடக்க என்ன செய்ய முடியாது. நாங்கள் ஒரு அந்தரத்துல அங்கால விடுறதா அஞ்சாவது ஆண்டு ஒரு அந்தரத்துல அப்படியே நடக்க வேண்டி வரும். நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா உண்மையா இல்லையா? அது என்ன முதல்ல வந்து என்ன போர்டர் என்ன, அந்த ரெண்டு வீட்டுக்கும் ஒரு போர்டரா இருக்கும். அங்கால ஒரு இங்கே ஒரு அந்தரத்துல போகும்ல, அதுதான் அந்த எல்லை. எல்லை அப்ப அதாவது பொருள் இயங்கவும் இல்லை இயங்காம இருக்கவும் இல்லை. அப்ப அந்த இடம் நம்மளே என்னது எல்லை ஒரு விசை. சரியோ? ரைட். அப்ப எல்லை என்ன புள்ளியர்? ஒரு பொருள் வந்து மட்டு மட்டு மட்டாக மட்டு மட்டாக இயங்க எத்தனிக்கும் சந்தர்ப்பம். ஓகேயா? ரைட். நோட்ஸ் எல்லாம் புக்லயும் இருக்கு பிள்ளைங்க உங்களோட இருக்கும். சரியா? தேவையான தான் நான் முடிய சொல்லு டைம் தருவேன். அப்போ நோட் பண்ணுங்க. இப்போ பிள்ளைங்க நான் போர்டில் கதைச்சிட்டு இருக்கல முழுக்க வடிவா கவனிங்க. சரியா? ஒன்றும் எழுதாதீங்க. ரைட். ஃபுல்லா இங்க கவனிச்சோண்டே இருங்கோ. நான் கொஞ்சம் டைம் தருவோம், அந்த டைம் எழுதுங்கோ. அப்படி இல்லை விசாரணை ரெக்கார்ட் வரும் பார்த்து எழுதுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் விளங்கப்படுத்த டைம் உங்களோட முழு கவனம் இங்கே தான் இருக்கணும். அதை மட்டும் பழகிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்போ எல்லை என்னது? பொருள் வந்து மட்டுமட்டாக இயங்க எத்தனைக்கு சந்தர்ப்பம், அந்த போர்டர். ரைட். இயக்கவியல் அது சிம்பிள் பிள்ளைகள். என்னது? எல்லை தாண்டி என்னது? நீங்க கையை வைங்க பிள்ளைகள், கையை வைங்க, வச்சு வைங்க, நடக்க நடங்க. கையை வடகை கொடுத்துட்டீங்களா தானே? சரி, எடுங்க. பாருங்க. இப்ப பாருங்க முடியும் விசையை கூட்டுங்கல்ல, விசையை கொடுத்து 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 வாங்க ஒரு இடத்துல செய்ய முடியாது. ஏங்க வலிக்கிட்டு. சரியா? எப்படி தேய்க்கிற இல்ல, மெதுவா அப்படியே ஃபீல் பண்ணி செய்யுங்க பிள்ளைகள். சும்மா இதை வச்சுட்டு வைக்க சொல்ற சார், வச்சுட்டு என்ன சொன்னா சொல்லுவேன் செய்யணும். இப்படி இப்படி என்ன இங்க ஒன்றும் ஃபீல் கொஞ்சம் இதில் ஊத்ததான் வரும் இதுல. சரியோ? பிறகு குளிர் டைம்லான தேக்கல சூடு வருமே. சூடு வருது. ரைட். உராயுசில இருக்க தீமை தான் முடியல, இதையும் சொல்றேன். கை இருக்கு தானே, கை இப்படி கொஞ்சம் மெது மெதுவா தேய்ச்சி கொண்டு வாங்க. என்ன வருதுன்னு பாருங்க. கொஞ்சம் மெதுவா தேய்ச்சி போமா தேங்க நல்லா தேக்க தேக்க என்ன வர முடியாது. என்ன வருது பாருங்க, கொஞ்சம் கருப்பு கருப்பா ஊத்து எதுவும் வந்துருக்கும். என்ன வர முடியாது? சூடு, வெப்பம் பெறும் முடியல. அப்போ விளங்குதான் உங்களுக்கு? ரெண்டு மேற்பரப்புகள் உராய் உரைக்குள்ள வெப்பம் வருது. சரி, அந்த வெப்ப இழப்பு தான் எங்களுக்கு இயந்திரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு தீங்கு. உராயுசில ஏற்படுற தீங்குன்னு பார்த்தா வெப்பம் பிறப்பிக்கிறது. அப்ப சக்தி வந்து ஒரு வெப்ப சக்தியா வந்து ஒரு இயந்திரம் தொழிற்படை, ஒரு சைக்கிள் சில்லு சுத்தேக்கலையோ எந்த இயந்திரம் சுத்தேக்க வெப்பம். இப்ப இந்த வீட்டை மோட்டர்லாம் இருக்குதான் அப்படியே, மோட்டர் இல்லாட்டிக்கு எங்களோட பைக்குகள் கார்கள் எல்லாம் ஓடி வந்து. சரியா? இப்போ இன்ஜின் இருக்குதான் அப்படி, பைக்ல இன்ஜின் இருக்குதானே, அப்படி எங்க போயிட்டு வந்துட்டு அதுல போய் உங்க கண்ணத்தை வச்சு பாருங்க எப்படி இருக்கு வேண்டு. வச்சுதாங்க கையை வச்சு பாருங்க, அவ்வளவுக்கு சூடா இருக்கு. அப்ப என்ன நீங்க மோட்டார் சைக்கிள் ஓடைக்க அடி அடுப்பு வச்சதோ அடி வீட்டை வந்து அடுப்புக்கு மேல வச்சிருக்கீங்களோ, ஏன்னா வெப்பம் கொடுத்தீங்கல்ல தானே. உள்ள அந்த இயந்திரங்கள் சுழற்சியால பிள்ளைகள் அந்த உராய்வால உருவாயின வெப்பம் தான் அங்க. இயந்திரங்களுக்கு நாங்க நெருப்ப கொடுத்து வச்சிருக்கோம், அடுப்பு முடி ஒண்ணு இல்ல தானே. அங்க உள்ள இருக்கிற அந்த இயந்திர பாகங்களோட சுழற்சியால உருவார இந்த உராய்வால வர்ற வெப்ப சக்தி தான் பிள்ளைகள். அந்த ஒரு சக்தி வந்து வெப்ப சக்தியாக என்ன செய்யுது, இழக்கப்படுது. ஏன் எங்க போன் எல்லாம் கீட்டாது தானே பிள்ளைகள். நீங்க போன் எல்லாம் கீட்டாது தானே, அதுல வெப்பம் பெறுது தானே. விளங்குதா? சரியா? அதுக்கு என்ன சார் போன்ல என்ன சொல்றாங்க, அங்க ஒன்றும் சுத்த இல்லையே போன்ல. மின்னோட்டம் ஓடுது இல்லையே. மின்னோட்டங்கள் என்னத்துக்கு ஓடுது? அதுல இருக்க கம்பி தான் ஓடுது. ஓடைக்கு இடத்துல இந்த பாய்ச்சல் நடக்க அதுலயும் ஆய்வுகள் வரும். அதான் மின்னோட்டத்தால வெப்பம் பிறப்பிக்கப்படுறது. பிள்ளைகள் தீவிரத்துகள் வந்து கேள்விப்பட்டது இல்லையா? வயர் எரிஞ்சு வந்து கரண்ட் வயர் எரிஞ்சு தீவிரத்து வந்தா என்ன கரண்ட் வயர் எரியுது, நாம கொளுத்தி விட்டு வந்தேன் நானே. என்ன தெரியுது? அது இப்படித்தான் மின்னோட்டம் ஓட அதுல வெப்பம் பிறப்பிக்கப்பட்டு வழியால காவலி பிளாஸ்டிக் ரப்பர் தான் அப்படி ரப்பர் தான் காவலியா இருக்கும். அது இப்போ தலை அது கொஞ்சம் கொஞ்சம் உருகி 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 அப்படியே நெருப்பு பிடிச்சா அப்படியே பிடிச்சோம் அப்படியே ஃபுல்லா எல்லாம் அறிய வைக்கிட்டு. சரி, அவ்வளவு இதுதான் நடக்குதுடா. அப்ப எல்லாத்துலயும் உராய்வு செயல் இருக்கு. விளங்குதோ? உராய்வு செய்யணும் பிள்ளைகள். கவனிங்கோ. ரெண்டு மேற்பரப்புகள் தொடுகையில் இருக்கேக்குல. சரியா? ஒன்று சார்பாக ஒன்று இயங்க எத்தனைக்கும் சந்தர்ப்பம். சரியா? ரெடி இயங்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பம். அப்படியா சந்தர்ப்பத்துல அந்த இயக்கத்தை எதிர்க்கிற விசை. கொஞ்சம் கவனிங்க. இப்ப அப்படி ஒரு பொருள் இருக்கு இப்போ. ரைட். மேசையில் ஒரு பொருள் இருக்குது. ஓகேயா? நான் இந்த திசையில விசையை கொடுத்து எடுக்கிறேன். அப்ப எங்க உராய்வு தொழிற்படும்? இந்த திசையில உராய்வு விசை. இதனுடைய உராய்வு விசை வந்து 10 நியூட்டன் வைப்போம். சரியா? இதனுடைய உராய்வு விசை 10 நியூட்டன்.
சரிதானே? நான் இங்க இந்த சிற விசையை கொடுத்து இழுக்க போறேன். இப்ப நான் இங்க அளவு 9 நியூட்டன் விசையை கொடுக்குறேன் முடியாது. சரிதானே? 9 நியூட்டன் விசையை கொடுத்தா இந்த பொருள் அசையுமா அசையாத? இங்கால 10 நியூட்டன் கொடுக்குறோம். 10 நியூட்டன் உராய்வு விசை. இங்க பாருங்க, ரெண்டு மேற்பரப்பு. இது மேசை, இது அந்த ஒரு மரப்பட்டியை வைப்போம். சரியா? மேசை, இது ஒரு மரப்பட்டின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? இது ஒரு மரப்பட்டி, ஒரு மரக்குட்டியோ அதை வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இந்த ரெண்டு மேற்பரப்பு தொடுகையில் இருக்க முடியல, அந்த இயக்கத்துக்கு எதிர் திசை, இயக்க திசை இங்க இங்க பாருங்க, இங்கால இயக்க திசை, இங்கால உராய்வு திசை. விளங்குதா? இதான் முடியாது வழியில். இதை வழங்கிட்டீங்கன்னா ஓகே. அப்ப இயக்கத்துக்கு எதிராக முடியல எப்பவுமே உராய்வு விசை தொழிற்படும். ஏன்னா உராய்வு விசைனாலே இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படுறான். அது எங்கூட அவனி போகாதுன்னு பிடிச்சி இழுத்து வைக்கும். விளங்குதா? போகாதுன்னு பிடிச்சி இழுத்து வைக்கும். ஒரு இடத்துல செய்யும், மேலா கடத்துல விட்டுட்டு போயிடும். இப்ப 9 நிமிடம் கொடுத்தா பிள்ளைகள் இது 10 தானே. அப்ப 9 கூட 10 கூட தானே. அப்ப என்ன செய்யும்? இது பொருள் இயங்காது. ஆனா இங்க உராய்வு விசை தொழிற்படும். எது தொழிற்படும்? நிலையியல் உராய்வு விசை தொழிற்படும். சரியா? ஏன் இப்ப இது உராய்வு விசை 10 நிமிடம் ஆடா. இப்ப நாங்கள் 0 ஏண்டா 0 விசை கொடுத்தா என்ன விசையில தானே, அப்போ ஓய்வுல இருக்கும். 0.1 நியூட்டன் அப்படியே தொடர்ந்து சரியா இப்படி இருந்தா 9.9 நிமிடம் வரைக்கும் கொடுக்க சந்தர்ப்பம் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, இந்த பொருள் வந்து நிலையல் உராய்வு விசையை உணர்ந்து கொண்டு இருக்கும். ஆனா கண் பார்வைக்கு என்னது, அந்த பொருள் ஓய்வுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா? ரைட்டோ? ஏன்னா இந்த 10 நிமிடம் விசைய கூட கூட இருந்தா தான் முடியல. அங்கால ஒரு ஆள் இழுக்கிறாரா, இங்காலையும் பிடிச்சி இழுக்கிறார், 2 பேரும் இழுக்கலடா. சரியோ? யார் கூட இழுக்கிறாரோ அவற்ற பக்கம் தான் முடியும் அந்த பொருள் அசைய பார்க்கும். அப்போ 9 நியூட்டனை விட 10 நியூட்டன் கூடத்தானே. அப்ப என்ன செய்யும், இந்த பொருளை வந்து அங்கால இயங்குற கூட மாட்டார். சரியா? அப்ப இழுத்து வச்சு கொண்டு இருப்பார். அப்ப 9 கொடுக்கல என்ன செய்யும், அப்பயும் என்ன செய்யும், இயங்காது. சரி, நான் அப்ப என்ன செய்யறேன், இப்ப 9 நியூட்டன் இல்ல 10 நியூட்டன் கொடுக்குறேன். இப்ப என்ன நடக்க போகுது, இஞ்சாலையும் 10 அங்காலையும் 10, ரெண்டு பக்கம் என்னது சமன் ஆயிடுது. இந்த டைம் தான் என்ன முடியாது, எல்லா ஒரு சுதவிப்படும். 10க்கு 10 வந்துட்டு தானே, மட்டு மட்டு. சரியா? ஓய்வுலையும் நிலையிலாவும் இருக்காது, இயங்கவும் மாட்டுது, மட்டு மட்டு ரெடியா இருக்கும். அடுத்த ஒரு பாயிண்ட் கூடிட்டா இயங்க போயிடும். சரி, 10 நியூட்டனை விட்டுட்டு 10.1 நியூட்டனை கொடுக்குறேன். இப்ப என்ன செய்ய வலிக்கிட்டோம், இயங்க வலிக்கிட்டோம். என்ன 10 கொண்டு கூட்டிட்டு தானே. விளங்குதா? அப்ப இயங்க வலிக்கிட்டோம். இவன் தான்டா. அப்ப ஒரு விஷயம்டா என்ன, அதுண்ட வகைகள் என்ன, வகைகளோட விளக்க வேண்டியது காணும். அப்ப ரெண்டு மேற்பரப்பு தொடுகையில் இருக்கைகளை ஒன்று சார்பாக ஒன்று இயங்க ஆரம்பிக்கும் போது. சரியா? இந்த பாயிண்ட் முக்கியம். இரண்டு மேற்பரப்புகள் தொடுகையில் இருக்கும் போது ஒன்று சார்பாக ஒன்று இயங்க ஆரம்பிக்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் விசை. எதிர்க்குதான் அப்படி அங்கால போக போகாதுன்னு பிடிச்சி இழுக்குது, எதிர்க்கு. விளங்குதா? எதிர்க்கும் விசைதான் உராய்வு விசை அல்லது தடை விசைன்னு சொல்லலாம். தடை விசை அப்படி போகக்கூடாது. ஓகே. அடுத்தது உராய்வை கூட்டி பயன்படுற சந்தர்ப்பம், குறைச்சி பயன்படுற சந்தர்ப்பம். இதுல செல்வாச்சத்திர காணி. இவ்வளவு தான் இந்த பாடம். சின்ன விஷயம் நம்மளே இந்த பாடத்தில் இருக்குது, கொஞ்சம் தான். ஆனால் வச்சு கேள்வியில் நல்ல வடிவா எம்சிக்குள்ள வரும், ஸ்ட்ரக்சர்ல வரும், எஸ்சியில் வரும். ஸோ இந்த இதை விளங்கிட்டீங்கன்னா ஓகே. சரி தானே? ரைட்டோ? ஓகேயா? அதில் முதல்ல அகலியை பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. முதலாளி தொடுகையில் ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க முற்படும் போது அதன் இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக தொழிற்படும் விசை. ஓகே. என்ன முடியாது, உராய்வு விசை. இழுவை விசை அப்படி இழுவை விசை அது அது பொருளை தொங்க விட்டா அதை இழுத்து வச்சிருக்கும், அதான் இழுவை விசை. ரைட். மேலு விசைன்றது ஒரு பொருள் தண்ணிக்கு மிதக்கல, அந்த திரவத்தால் ஒரு திரவத்தில் மிதக்க திரவம், அது நாங்கள் அமுக்கத்தில் பார்ப்போம். சரியோ? ரைட். கணத்தாக விசை அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா, அதை ஏழோட போய் பாருங்க. ஓகே. அப்ப உராய்வு விசை. ஓகே. உராய்வு விசை. ஓகேயா? அடுத்த ரெண்டாவது வழி வாங்கோ. உராய்வு விசை பற்றிய கூற்றுக்களை கருதுக. பொருளின் திணிவு கூடும் போது உராய்வு விசை கூடும். ரைட். இது செல்வாச்சது அணி பார்ப்போம். இது ஓகே அப்படியல் பண்ணுவீங்க. அப்படி போட்டு பிரிங்க. இதான் ஷார்ட் நோட்ஸ். உராய்வு விசை பிரிச்சாச்சு 3. இதில் என்ன தெரியணும். சரியா? இயக்கவியல் நம்முடைய இயக்கவியல் பொருள் இயங்கும் போது தொழிற்படுறது. இப்ப இந்த 3 வகையிலும் தெரியணும். இப்படி ஷோர்ட்டா நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே. பேப்பர் கிளாஸ்ல இப்படி நோட்ஸ் ஷோர்ட்டா வரும் முடியாது, அதில் ஷோர்ட்டா எடுத்து வச்சிருக்கீங்க, அதான் ஷோர்ட் நோட். அதை தான் நீங்க எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் அவளை கட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் மாட்டா எக்ஸாம் உனக்கு. விளங்குதா? இப்படி ஒரு பாடத்தில் ஷோர்ட்டா எடுத்துட்டீங்கன்னா ஓகே, விஷயம் முடிஞ்சு. ஓகே. நோட் பண்ணுங்க.
ரைட் ஓகே பிள்ளைகள் நோட் பண்ணிட்டீங்களா கவனிங்க கைக்க விளங்குதானே கொஞ்சம் மழையா கிடக்குது எனக்கு விளங்குது வாய்க்கிறது எப்படி உங்களுக்கு விளங்குதானே ரைட் ஓகே இதில் பாருங்க பிள்ளைகள் இப்ப செல்வாக்கு செலுத்துறதுல தங்க இந்த உராவிசை வந்து என்னென்னத்துல தங்கி இருக்கின்ற ரெண்டு தான் பிள்ளைகள் ஒன்று செவ்வன் மரதாக்கம் அடுத்தது மேற்பரப்பின தன்மை அப்ப செவ்வன் மரதாக்கம்னா என்னன்னு தெரியணும் முதல்ல அது என்ன செவ்வன் மரதாக்கம்னா கவனிங்க சரியா இப்ப பாருங்க பிள்ளைகள் நீ படிச்சிருப்பீங்க விசைச்சமநிலையில படிச்சிருப்பீங்க இப்ப இதுல ஒரு பொருள் ஒன்று இருக்குண்டா பிள்ளைகள் இதுண்ட நிறம் வந்து கீழ் நோக்கி தாக்கும் தானே பிள்ளைகள் டபிள்யூ என்ன ஒரு மேசையில ஒரு புத்தகத்தையோ ஒரு மரக்குட்டியோ வச்சீங்கடா அது வெயிட் இருக்கு தானே அந்த நிறம் வந்து என்ன செய்யும் கீழ் நோக்கி தாக்கும் பிள்ளைகள் ஓமா இல்லையா கீழ் நோக்கி தாக்கும் இல்லாட்டிக்கு உங்களோட தலையில தூக்கி ஒரு செங்கலை வச்சா ஒரு செங்கலை தூக்கி தலையில வைங்க எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணணும்டா ஒரு செங்கலை தூக்கி தலையில வைங்க தலையில நல்லா ஃபீல் வச்சா என்ன நடக்கும் அதுல திரும்பி வந்து உங்களை அமர்த்து தான் அவளே தலை நோவும் இல்ல அப்படி கையில வைங்க ஏன் தலையில வைப்பான் அது டேஞ்சர் ஒரு செங்கலை தூக்கி கையில வச்சு பாருங்க வச்சு இப்படி பிடிக்கிறீல இப்படி வச்சு பாருங்க கை வந்து கீழே போக பார்க்கல தள்ளும் இல்ல அந்த நிறம் வந்து என்ன செய்ய முடியாது எங்களை தாக்கும் என்ன கீழ் நோக்கி தாக்கும் அப்ப அந்த நிறம் எங்க தாக்குது கீழ் நோக்கி தாக்குது ஏன் நிறம் கீழ் நோக்கி தாக்குது புவியீர்ப்பு விசை கீழே இருக்குது சரியா ரைட் அப்ப நிறம் கீழ் நோக்கி தாக்கிய பிள்ளைகள் நியூட்டன் சரியா நியூட்டன் மூன்றாம் விதி நியூட்டன் மூன்றாம் விதி என்ன சொல்லுது பிள்ளைகள் பிரபாபம் எந்த ஒரு தாக்கத்துக்கும் பருமனில் சமனானதும் திசையில எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்ன என்னோட விதியடா இப்ப நான் இப்ப உங்களுக்கு ஒரு கண்ணத்துல அடிச்சாருண்டா பிள்ளைகள் கண்ணத்துல ஒரு அடிச்சாருண்டா உங்களுக்கு வலிக்கிற அதே அளவு விசை வந்து அவருக்கும் வலிக்கும் அது கையில கொஞ்சம் தோல் தடிப்பா கூட தெரியாது அப்புறம் கொஞ்சம் செல்ல செல்ல தான் கையில நோகும் கணத்துல அடிச்சா டக்குன்னு கணத்துல வலி வந்து டக்குன்னு போயிடும் ஆனா கை வந்து கையில வர வழி டக்குன்னு போகாது பிள்ளைகள் கொஞ்சம் தடிப்பு தோல் வந்து தடிப்பு தானே கொஞ்சம் லேட்டா இருக்கும் சரியா அப்ப அடிச்சா ரெண்டு பேருக்குமே சமனான தாக்கம் தான் வருமண்டு நியூட்டன் மூணாம் விதி சொல்லுது இப்படி அப்ப டபிள்யூன்ற ஒரு விசை கீழ் தாக்கினா எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனான மறுதாக்கம் இருக்குதானே அப்ப இதுக்கு எதிர் திசையில வந்து பிள்ளைகள் சரியா மேல் நோக்கி ஒரு விசை தாக்கும் இந்த டபிள்யூக்கு எதிராக தாக்கும் சரியா அதைத்தான் சொல்றது ஆர் என்று சொல்லுவோம் என்னது ஆர் இதைத்தான் சொல்றேன் ஆர்ன்றதா என்ன பிள்ளைகள் செவ்வன் மறுதாக்கம் ஓகேயா செவ்வன் மறுதாக்கம் சொல்றேன் இப்ப இதை கவனிச்சீங்கன்னா பிள்ளைகள் இந்த டபிள்யூ சமன் ஆறாக இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டுமே பிள்ளைகள் ஒரே நேர்கோட்டில் பிள்ளைகள் இருக்கும் திசை பாருங்க டபிள்யூ சமன் ஆர் பருமன்ல சமனா இருக்குது அடுத்த திசையில வந்து என்னது எதிராக இருக்குது ஓகே திசையில எதிராக இருக்குது அதே நேரத்தில் பாருங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கு இப்ப டபிள்யூ கீழ் நோக்கி தாக்குனா பிள்ளைகள் ஆறும் அதே நேர்கோட்டில நேர் தாக்கும் இப்ப டபிள்யூ இங்கேண்டா ஆறு வந்து இந்த பக்கம் வராது சரி பாருங்க இப்போ பட்டி இப்படி இருக்கண்டாடா டபிள்யூ கீழ் நோக்கி இப்படி தாக்குதுண்டா பிள்ளைகள் சரியா ஆறு வந்து இப்படி மேல தாக்காது இப்படி தாக்கி நினைஞ்சு பேர் இது என்ன செய்யும் அச்சுப்பட்டி சுத்த வலிக்கிட்டுரும் விளங்க பிள்ளைகள் இந்த ரேஞ்சு தாக்கிக்கல இந்த திசை இப்படி மேல இப்படி போச்சுனா இது சுத்த வலிக்கிட்டும் பொருள் சமநிலையில இருக்காது அப்ப ஒருபோதும் இப்படி தாக்காது பிள்ளைகள் சரியா அப்ப அந்த டபிள்யூ இந்த கோட்ல தாக்குவோம் அதே நேர்கோட்டுல எதிர் திசையில தான் பிள்ளைகள் அந்த செவன் மரதாக்கம் வரும் சரியா இதான் பிள்ளைகள் செவன் மரதாக்கம் அப்ப அதன் பர்மன் சமன் திசை வந்து எதிராக இருக்கும் மற்றது ஒரே நேர்கோட்டுல தொழிற்படும் இது கிட்டத்தட்ட இருவிசை சமநிலையின் நிபந்தனையா இருக்கும் பிள்ளைகள் சரியா ஓகே இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதை நோட் பண்ணுங்க அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சாதான் அது விளங்கும் பிள்ளை இதையும் போட்டு செல்வாஜந்துக்கானையும் போட்டு இதை போடுங்க அடுத்த விளம்பரத்தும்
ரைட் ஓகே. இப்ப இங்க பாருங்க கவனிங்க பிள்ளைகள். இப்ப என்னடா பிள்ளைகள் செவன் மரதா கொண்ட விளங்கிட்டு தானே. இப்ப பாருங்கன்னா 10 கிலோ உள்ள ஒரு மரக்குட்டியை வச்சிருக்கிறேன். அப்ப இதுல டவுஜு கீழே தாக்க போகுது. சரிதானே. இப்ப என்ன செய்யறேன்டாடா, இதுல ஒரு நூலை கட்டி போட்டு நான் என்ன செய்யறேன், இந்த செயலை பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேயா, ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிறேன் வைப்போம். சரியா. இது இப்ப நீங்கள் ஒரு மேசை ஒன்று இருக்குன்னு வைப்போம். ஒரு மேசையில வந்து என்ன செய்றீங்க, சரியா, ஒரு ஆளை ஒரு மேசையில இருத்தி போட்டு அந்த மேசையை பிடிச்சி இழுக்கிறீங்க. எப்படி இருக்கும் விளங்குதா? இப்ப ஸ்கூல்ல இந்த பெரிய மேசை இருக்கு தானே, உங்களோட மேசையில இப்ப டீச்சர்ஸ்ல மேசை இருக்கு தானே பெரிய மேசை, அந்த மேசையில ஒரு ஆளை இழுத்துறீங்க, உங்களோட ஃப்ரெண்டோட ஆள் இழுத்தி போட்டு இழுக்கிறீங்க. அப்ப உங்களால இழுக்க முடியா இருக்குமா, இழுக்க முடியாம இருக்குமா? ஒரு ஆள் இருந்தா அந்த மேசையை இழுக்கலாம். ஏன்னா இப்படி இழுக்க கொஞ்சம் வரும் தானே. ரைட் வரும். அதே 2 பேர் இருந்தா முதலோட கொஞ்சம் இழுக்கலாம். 3 பேர் இருந்தா கொஞ்சம் இழுக்கலாம். 5 பேர் இருந்தா அந்த மேசையில பிடிச்சு இப்படித்தான் நிக்கணும். இழுக்க இயலாது. ஏன் பிள்ளைகள், ஒரு ஆள் இருக்கீங்க வரும் மேசையை இழுத்தீங்க வந்தது, ஒரு ஆள் இருக்கீங்க வந்தது, ஆட்கள் கூட கூட ஒரு கட்டத்துல இழுக்க மேசை அரங்குதே இல்ல, அசையாம அப்படியே இருக்கு பிள்ளைகள். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நடக்கிறதா இல்லையா அப்படியே? இப்ப நான் இதுல 10 கிலோ இருக்குது இழுக்கிறேன், பிறகு என்ன செய்ய முடியாது, இன்னொரு 10 கிலோ கூட்டுறேன், பிறகு என்ன செய்யறேன், இன்னொரு 10 கிலோ கூட்டுறேன், 10 10 10. அப்ப 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை புள்ளி வந்துடுது? 60 கிலோகிராம் வந்துட்டு. விளங்குதா? இப்படி கூட்ட கூட கூட என்ன செய்ய போகுது, திணிவு திணிவு கூடுது முடியாது. திணிவு கூடா டபுள்ஜி கூடும், கீழ் நோக்கி அந்த தாக்கம் கூடும் முடியாது. ரைட். டபுள்ஜி கூடினா என்ன செய்யும், ஆர் 7 மரதாக்கம் என்ன செய்ய முடியாது, கூடும். விளங்குதா? அது என்ன நடக்குதுனாடா, 2 மேற்பரப்பு தொடர்கிறான பிள்ளைகள் இருக்குது. மேல ஒன்று மேல இருக்க மேற்பரப்பு என்ன செய்யுது, நல்லா அந்த மேற்பரப்பு என்ன செய்ய முடியாது, அமர்த்தும். இப்ப நீ கையை வைங்க பிள்ளைகள், திருப்பி வாங்க, கையெடுங்க கையெடுங்க, கையை இப்படி வைங்க, இப்படி வச்சுட்டு கையை கொஞ்சம் இப்படி கையை கொஞ்சம் தூக்குங்க பிள்ளைகள். தூக்கி என்ன செய்யணும், இந்த கை இருக்கு தானே இதை கொஞ்சம் நல்லா அமர்த்துங்க உள்ள. இந்த கையை கொஞ்சம் அமர்த்தி கொண்டு அசைய பாருங்க, அமர்த்தி கொண்டு நல்லா அசைக்க பாருங்க பிள்ளைகள். அசையாது பாருங்க, இறுக்கமா இருக்கும். இப்படி இங்க இப்படி பாருங்க, இப்படி இருக்கும். ரைட். இப்படி எடுத்துட்டு நல்லா அமர்த்திக்கோ, நல்லா அமர்த்தும், நல்லா முடிஞ்ச அளவுக்கு அமர்த்துக்கோ, நல்லா அமர்த்திக்கொண்டு அசைச்சு பாருங்க பிள்ளைகள். அப்படி சொல்ல கஞ்சி பாரு, நல்லா இப்படி 2 கையை போய் கும்புறமா எடுங்கோ, நல்லா அமர்த்துங்க, ரெண்டையும் அமர்த்தி கொண்டு ஒரு கையை அசைச்சு பாருங்க, அசைச்சு பாருங்க. அசைக்கல அது, அசைக்கூடியா இருக்கா, அசைக்கூடியா இருக்கா, அசைக்கலாடா. நல்லா 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 அமர்த்தணும், நல்லா இறுக்கி அமர்த்துங்க, அமர்த்தி கொண்டு ஏதாவது ஒரு கையை ஏதாவது ஒன்று சார ஒன்று ஒன்று அசைச்சு பாருங்க முடியாது, நல்லா அமர்த்தி கொண்டு. கஷ்டமா இருக்கும். அதே கையை மேல ஒன்று மேல வச்சு போட்டு கொஞ்சம் நோமலா அசைங்க முடியாது, அசையுது. விளங்குதா? நோமலா அசைகைகள் நீ கொடுத்த விச குறைவு. சரியா. நல்லா நீ அமர்த்த என்ன செய்யுது, கூட அதிக விசை கொடுக்குற, அதாவது என்ன சொல்ல, அந்த விசை கூடுது, விசை நல்ல நிற கூடுது, விசை கூடுது. அப்ப விசை கூட கூட என்ன செய்யும் பிள்ளைகள், செவ்வன் மரதாக்கம் கூடும். சரி. அந்த பொருள் திணிவு கூட கூட அது நிற கூடுது. ஓகே ஓகே, பயப்படாங்க, கரண்ட் போயிட்டுது. வரும் வரும் வரும். பிள்ளைகள் கரண்ட் போயிட்டு பிள்ளைகள், அது வரைக்கும் போட் தெரியுது தானே. ரைட் ஓகே. சரியா. ஓகே, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணும், அது இருக்கட்டும். ஓகே தானே. ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், கொஞ்சம் பாருங்க. அப்ப அந்த விசா கூட கூட என்ன செய்யுது பிள்ளை, நிற கூட கூட எங்களுக்கு அந்த மேற்பரப்பு வந்து நல்லபடியா அழுத்தத்தை கொடுக்கும் பிள்ளைகள் கூட. அப்ப அது செய்யாது. அப்ப நிற கூடிச்சுண்டா இங்க பாரு, 7 தான்டா, இங்க பாரு, W7 6 தானே பிள்ளைகள். அப்ப W கூடினா R என்ன செய்யும், கூடுந்தாடா. சரியா. அப்ப என்ன நடக்க போகுது, எங்களுக்கு உராய்வு செய்யும் கூட போகுது. அப்ப 7 மரதாக்கம் செல்வாக்கு செலுத்தா இல்லையா? அப்ப உராய்வு வந்து என்ன செய்ய முடியாது, 7 மரதாக்கம் கூட கூட உராய்வு செய்யும் கூடும். ஏன்னா நான் மேசை எப்படி நீங்க இழுக்கிறீங்க, இதை இழுக்கல அங்கால எதிர் விசை கூடுது பிள்ளைகள். நீங்க இந்த இயக்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த எதிர் உராய்வு விசை என்ன செய்யுது, கூடுது. அதெல்லாம் மேசை எப்படி இழுக்கல வேணா, நான் சொல்ற அவ்வளோ நீங்க நீங்க ஒரு பரிசோனா நீங்களே செய்து பார்க்கலாம். சரியா. ஆக்கள் இல்லாட்டி ஒரு மேசையில ஒரு செங்கல்லையோ இல்ல கல்லுல தூக்கி வச்சு பாருங்க, இல்லாட்டி ஒரு புத்தகம் கோப்பியில் எடுத்து வச்சு பாருங்க, வெறும் மேசையை ஈஸியா அறக்கலாம்டா. ஏன்னா ஒரு கதிரை இருக்குதான் பிள்ளைகள், ஒரு கதிரையை வந்து கதிரை ஒன்று எடுத்து வச்சு கதிரையை வந்து நீங்கள் சும்மா அரைக்கலாம், எடுத்தா நம்மளா வரும். அதே கதையில ஒரு ஆள் இருக்கேக்கல இழுத்தா வருமோ, வராது பிள்ளைகள். ஓவரா நல்லா விசையை கொடுத்து இழுத்து விட்டீங்கன்னா ஆள் விழுந்துரும். சரியா.
வந்துட்டான். ஓகேயா? சரியா பிள்ளைகள்? ஓகே தானே? அப்ப செவன் மருதாக்கம் கூடினண்டா என்ன செய்யும் உங்களுக்கு? உராய்வு செய்யும் கூடும். ஒன்று பார்த்தாச்சு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். ஒன்று சரி. ரெண்டாவது வந்து மேற்பரப்பின தன்மை பிள்ளைகள். இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். சரியோ? இது என்னண்டா பிள்ளைகள்? மேற்பரப்பு தன்மைன்றது இப்ப இங்க பாருங்க. இப்ப இது போட் தானே? எப்படி இருக்கு? நல்ல சொப்டா, நல்ல பளபளப்பா, ஒப்பமா இருக்கு பிள்ளைகள். என்னது? ஒப்பமாக இருக்குது. ஒப்பமா. ரைட். இப்ப இதெல்லாம் நான் முகத்தை விட்டு தேய்க்கலாம் பிள்ளைகள். வடிவா நல்லா தேய்க்கலாம். சரியா? இப்ப இதுல முகத்தை தேய்க்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே தானே? அதையும் கூட வீட்டு சிவர் இருக்குல்ல, சிவர் பெயிண்ட் அடிச்ச சிவரை எடுப்போம். பெயிண்ட் அடிச்ச சிவர்லையும் கொஞ்சம் தேய்க்கலாம். அது இதுல தேய்க்கிறோட அதுல தேய்க்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும்? கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். என்ன கொஞ்சம் ரஃபா இருக்கும். அதே வெறும் சிவர் இருக்குல்ல அப்படி இல்லை, அந்த பூச்செல்லாம் பூசாம கல்லு மட்டும் கட்டி இருக்கும்ல சிவர், கான்கிரீட் சிவர், அதுல உங்களை முதல் தேய்ச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? முஞ்சால ஒரு பக்கம் சோப்பா வந்துருக்கும். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? எல்லாத்துலயும் என்ன வித்தியாசப்படுது பிள்ளைகள்? மேற்பரப்புன்ற தன்மை என்னது? இது பாருங்க பிள்ளைகள், நல்ல வலுவழுப்பா உப்புமா இருக்கும், நல்ல மாவுள் மாதிரி. என்ன கண்ணாடியை பாருங்க, வலுவழுப்பு வழுக்குமில்ல பிள்ளைகள், மாவுள் எல்லாம் வழுக்குமில்ல. ரைட். ஒப்பமா இருக்கு, மேற்பரப்பு சொப்டா இருக்கும் பிள்ளைகள். சொப்டா இருக்கு, அதான் சொல்ல என்ன ஒப்பம்னு சொல்றது. ஒப்பம், அப்பம் இல்ல ஒப்பம். ஓகே. அப்ப இது என்ன செய்யும்? ஒப்பமா இருக்கும். ஆனா வீட்டு சுவர் என்ன செய்யும்? கொஞ்சம் கரடு முடா இருக்கும். இப்ப நீங்க நாங்க வந்து பிள்ளைகள் வெறும் மண்ணுக்கு தான் பிள்ளைகள், மண்ணுல வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஒரு அரை லிட்டர் எண்ணெய், சரி கொஞ்சம் எண்ணெயை ஊத்துவோம் மண்ணுல. வழி மண் தரை இருக்கு தானே பிள்ளைகள்? மண் தரையில ஒரு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி போட்டு அதுல நான் காலை வைக்கிறேன். என்ன செய்யும்? வழுக்குமோ? வழுக்காது பிள்ளைகள். அப்படியெல்லாம் நிப்ப பெருசா வழுக்காது. அதே சீமந்து தரை இருக்கு தானே, சீமந்து தரை, அதுல எண்ணெயை ஊத்தி போட்டு காலை வைக்கிறேன், நடந்து வாரன். அப்ப என்ன செய்யும்? சீமந்து தரையில எண்ணெய் இருந்தா கொஞ்சம் வலிக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்டடியா கொஞ்சம் நிக்கலாம். வழுக்கப்பட்டாலும் கொஞ்சம் ஸ்டடியா நிக்கலாம் முடியாது, கொஞ்சம் தப்பிடலாம். அதே மாபிள் தரையில எப்படி? மாபிள் தரையில அதே எண்ணெயை ஊத்துறேன், ஊத்தி போட்டு நடந்து வாரேன். அதுல வளைக்கினா அப்படியே கிடந்து விட்டதை பார்க்க வேண்டியா? ஏன் டக்குன்னு வளைக்கி விழுந்துருவோம்? இந்த பாத்ரூம் எல்லாம் வலிக்கி விடுற கழிப்படை இல்லையா? பாத்ரூம்ல வலிக்கி விடுறது அதெல்லாம் என்ன முடியாது? பாத்ரூம் என்ன செய்யும்? தண்ணி போய் பேல பாசி பிடிச்சிருக்கும், வழுக்கும். மேற்பரப்பு என்ன செய்ய முடியாது? ஒப்பமா தான் முடியாது இருக்க போது. ஏன்னா மாவுலாம் பதிச்செல்லாம் வச்சிருப்போம். மாவுள் பதிக்காம இருந்தா கூட சீமந்து தரையா இருந்தாலும் அதுல தண்ணி தேங்கி தேங்கி பாசி பிடிக்கும். பாசி பிடிச்சா அந்த கிணத்தடி பாத்ரூம் எல்லாம் வழுக்கிறேன்னு சொல்றேன். வழுக்கிறனாங்க என்ன அர்த்தம்? உராய்வு விசை குறைஞ்சிட்டுது. விளங்குதா? உராய்வு விசை குறைஞ்சிட்டு அதெல்லாம் வலிக்கி விழுறோம். வலிக்கி விழுந்தா விபத்துகள் நடக்கும். விபத்து என்ன மரணம் கூட சம்பாதிக்கும். விளைக்கிற பின்னுக்கு தள்ளாடி விட்டா சரிதானே பிள்ளைகள்? என்ன பாத்ரூம் போய்க்கு என்ன ஹெல்மெட் போடுவோம் போறோம்? என்ன பாத்ரூம் போய் கிணத்தடிக்கு போய் ஹெல்மெட் போட்டுவிட்டா போறோம் இல்லத்தானே? வலிக்கி விழ நட போறோம் இல்லத்தானே? தச்செல்லாம் வலிக்கி விழுறதான். சில பாத்ரூம்ல சோப்பை விழுத்தி போட்டு சோப்பு மேல வலிக்கி விடுங்கள், நடக்கிறதா முடியாது. சில சாப்பிட்டு வாழைப்பழத்தோட போட்டுருங்க, அதுல வலிக்கி விழுறது இருக்கு. அப்ப வலிக்கி விழுறண்டாலே அங்க என்ன நடக்க பிள்ளைகள்? உராய்வு விசை குறையுது. இப்ப இந்த மழை காலம் தானே பிள்ளைகள், ரோட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடத்த போட்டிருப்பாங்க, மழை காலத்துல வேகத்தை குறைவாக செலுத்தட்டு போட்டிருப்பாங்க. வேகம் குறைவா போகணும். ஏனடா மழை நேரத்துல ரோட்ல வந்து தண்ணி வந்துடும். மேற்பரப்பு தண்ணி வந்தா என்ன செய்ய முடியாது? உராய்வு விசை குறையும். வளர்க்குறதன் இருக்கு தானே? அப்ப அந்த வேகத்துக்களை தவிர்க்கிறதுக்காக தான் வேகத்தை குறைவாக செலுத்தணும். விளங்குதோ? இதான் பிள்ளைகள் உராய்வு விசை. இதுங்கிற வாழ்க்கையோட பிள்ளைகள் இருக்கு, வடிவா விளங்கி கொள்ளுங்க. பிறகு வீட்டாரும் வலிக்கி விழுந்தா பிறகு வலிக்கி விழுந்துட்டீங்கன்னு மாவுள் நிலம் தானே, அப்போ உராய்வு விசை குறைவா இருக்கும், அதனாலதான் நீங்க விழுந்த நீங்கள். அப்படி நம்ம சொல்லலாத தானே, விழுந்தது உங்களை தங்காத பத்தி அடிப்பாங்க. விளங்குது? அப்போ நீங்க விளக்கமா இருக்கீங்க. அதான் மாவுள்ள பாருங்க, கொஞ்சம் தண்ணி, ஒரு துளி தண்ணி இருந்தா கூட வலிக்கி விழுத்திடும் பிள்ளைகள். விளங்குதா? மாவுள் வீட்டுல பதிஞ்சிருந்தா தண்ணியல் இல்லாம நீட்டாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப சின்ன பிள்ளை இருந்தா அது தெரியாது, அந்த தண்ணியை ஊத்தி போடுங்க. சில நான் படிப்பிச்சுட்டோன்னா சொல்றேன் வலிக்கு விழுவாங்க போல இருக்கு. அப்ப ஊத்தி பார்ப்போம், கொஞ்சம் தண்ணி எண்ணெயை ஊத்தி பார்ப்போம் வலிக்கு விழுறாங்க. நிச்சயம் விழுவாங்க பிள்ளைகள். விளையாட்டா செஞ்சிடாதீங்கோ, அப்புறம் அடிபட்டு ஆபத்துகள் வரலாம். அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிதானே? காரணம் என்னடா? இதான்டா வழுக்கு மேல உராய்வு விசை குறைவு, டக்குன்னு விழுந்துருவோம். இதான் நடக்குது. விளங்குதா? இப்ப இந்த கையை பாருங்க, ரெண்டு உங்களோட கை எடுங்கோ. கையை மேல வச்சு தேய்ச்ச நீங்கள் வலிக்கு கொண்டு போயில்லை. ஏன் வலிக்கு கொண்டு போயில்லை? இன்னொரு காரணம் கையில இருக்கு. என்ன பிள்ளை கையில இருக்கு பாருங்க, கையில பாருங்க கோடு கோடெல்லாம் கிடக்கும். என்ன கத்தியால கிழிச்சீங்களா? இல்லை தானே? கை ரேகைகள். என்னது? கை ரேகைகள் இருக்கு. இருக்கா இல்லையா? கை ரேகைகள் இருக்கும் பிள்ளைகள். அந்த ரேகைகள் வெட்டுக்கள் பிள்ளைகள். அந்த ரேகை இருக்கிறதா அப்படியா தானே பொருட்கள் எல்லாம் பற்றி பிடிக்க முடியா இருக்கு. இப்ப நீ பேனை பிடிச்சி எழுதுறீங்க இல்ல, ரேகை இருக்கக்கூடிய தான் பிடிக்குது. அதுவும் பாருங்க, அந்த கை வேக்கிறாக்களுக்கு, கை வேக்கிறாக்கள் பாருங்க பிள்ளைகள், பேனை பிடிச்சவனுக்கு கை வலி கொண்டு போகும். ஏன்? கை வேர்த்தா என்ன செய்யும்? அதுல திரவம் தான்டா வியர்வை வந்தா தண்ணி தானே, அப்ப என்ன செய்யும்? வழுக்க வலிக்கிட்டு. அதான் சில பேர் ஒரு துணியை வச்சு துரைச்சு எழுதி கொண்டிருப்பாங்க. சில பேருக்கு அந்த கை வேர்க்கிறாக்கள் இருக்கு பிள்ளைகள். சிலருக்கு வேர்க்கிற குறைவு, சிலருக்கு டக்குன்னு வேர்க்கும். கையை பார்த்தா அப்படி கையெல்லாம் ஊறி கொண்டு வரும். அது ஒவ்வொரு தனித்தனி இயல்பு தானே. அங்கெல்லாம் ஏன் அது பிடிக்கலாம் இருக்குது? பொருட்களை பற்றி பிடிக்கலாம் இருக்கு, அங்க வழுக்குது.
அப்ப பொருட்களை பற்றி பிடிக்கிறதுக்கு வந்து பிள்ளைகள் கையில ரேகை காணப்படுறது இது உராய்வு வந்து கூட்டி பயன்படுற சந்தர்ப்பங்கள் விளங்குதா? பொருளை பற்றி பிடிக்கிறதுக்கு கையில ரேகை காணப்படுறது. சரியா? ரைட்டோ? இதுதான் பிள்ளைகள் விஷயம். அப்ப மேற்பரப்பின் தன்மை அல்லது இயல்பு வந்து என்ன பிள்ளைகள் இது செல்வாக்கு செலுத்துதா இல்லையா? செல்வாக்கு செலுத்துதானே. ஒப்பமான மேற்பொருள் டக்குன்னு வலிக்கி விடுறோம், நல்ல கரடுமுரடான மேற்பொருள் வலிக்கி விடுறது இல்லை. ஓகேயா? அதே மாதிரி இந்த புது டயர்களை பாருங்க, வாகனங்கள் டயர் இருக்குதானே, புது டயர்களை பாத்தீங்கன்னா எல்லா டயர்களும் என்ன செய்யும், வெட்டுக்களா இருக்கும். புது டயர் பாத்துருக்கீங்களா? அதே நல்லா ஓடி தேஞ்ச டயர் சும்மா வாழைப்பழத்தோல் மாதிரி சும்மா வலுவழுப்பா இருக்கும். கை வச்சு தலையை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், வலுவழுப்பா இருக்கும். சரியோ? கொண்ட மலைக்குள்ள ஓடைக்கணும் வழி கொண்டு போயிடும். மழை நேரங்களில் வாகனங்கள் டயர்கள் அப்படி தேஞ்சிருக்கான்னு தயவு செய்து பாருங்க. வீட்டுல அப்பா மகள் ஓடைக்கலாம் அவங்க பிஸியில பார்க்க வந்தாலும் நீங்க ஒரு பாருங்க. அப்பா இங்க பாருங்க டயர் தேஞ்சிருக்கு, நேற்று சார் சொன்னோம் இப்படி டயர் நல்லா தேஞ்சிட்டேன்டா வழுக்கு வேண்டும். அப்ப ஓ தெரியும் வழுக்கும் தான், வாங்க போனா எனக்கு காசு வழுக்குது என்ன செய்யறது அப்படின்னு அவர் கேட்பார். சரியோ? டயர்கள் விலை தானடா, நீங்க திருப்பி கேளுங்க, அது பிரச்சனை இல்லை, காசு வலிக்கணும், அப்புறம் நாங்க வலிக்கி விழுந்தா ஆஸ்பத்திரிலாம் கிடக்கணும் பிறகு. சரியோ? அப்படி டயர்கள் தேஞ்சிருந்தா பிள்ளைகள் கட்டாயமே மாத்த சொல்லி உங்களுக்கு சொல்லல, வாகனத்தை மெதுவாக ஓட்டுங்கோ. சரியோ? மெதுவாக வாகனத்தை ஓடினாலே காணும், அவனை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வேகமா போனது மழை வெள்ளத்துக்கு ரோட்டும் மேற்பரப்பு இதா இருக்கும், எங்களோட டயர்களும் வந்து நல்ல வலுவழுப்பா இருக்கீங்களே மேற்பரப்பு பிடிக்காது, பற்றி பிடிக்காது. அப்படி கொண்டு வழுக்கி கொண்டு விட்டுரும். இப்ப நீங்க பிரேக் அடிச்சாலும் அடிச்ச இடத்துல நிக்காது. நீங்க அப்பாவோட ஸ்கூல் அடியில் நிப்பாட்டுறதுக்கு பிரேக் அடிச்சாண்டா ஸ்கூலுக்கு பக்கத்து காணிக்காம நிப்பீங்க, தாண்டி தான் நிப்பீங்க, நிக்காது. சில வீட்டை வந்து ரெக்க அடிச்சா வீட்டை அடிச்சா பிரேக் பக்கத்து விடாம நிற்கும், அது தேய்ச்சொண்டு போயிடும் பிள்ளைகள். அப்ப டயர்கள் புதுசா இருக்கணும், புதுசா இருந்தா பாருங்க பிள்ளைகள் அது ஓடுறதுக்கு அந்த வாகனத்துல வித்தியாசம் தெரியும். அப்ப டயர்கள் கவனமா இருக்கணும். அப்ப இந்த உராய்வு செய்ய பாடம் உனக்கு இதோட முடிய போதோ, இந்த வாழ்க்கை முழுக்க உன்னோட இருக்க போகுது, விளங்குதா? வாழ்க்கை முழுக்க உன்னோட இருக்க போகுது. அப்ப வீட்டுல நீ பாத்ரூம் கழுவி நீட்டா வச்சிருக்கணும், வழுக்காத மாதிரி, விளங்குதோ? வழுக்காம நீட்டா வச்சு கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து என்ன, கிணத்தடி எல்லாம் வந்து பாசியல் வந்தா குழையின போட்டு கழுவி கழுவி நீட்டா வச்சு கொள்ளுங்க. வலிக்கு விழுந்தா சரிதான் அப்படி பாசியில் வலிக்குனா சரி, வந்து மண்டை தலாடி விட்டு ஆறுனாலும் வீட்டை வயசானாக்களோ யாருக்கு அடிபட்டாலும் அது உங்களை தான் முடியல பாதிக்கும். அம்மாக்கோ அப்பாக்கோ வீட்டா தாத்தா பாட்டியோ தம்பி தங்கச்சோ யாருக்கு விபத்து கைப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு கஷ்டம் தானடா, உண்மைதானே? அப்ப கவனமா இதுல படிச்ச நீங்கள் என்ன விழணும். அப்புறம் விழுந்தா பிறகு சார் நீ சொன்னவரான் சார் சொன்ன உண்மைதான் போல இருக்கு, அதான் வலிக்கு விழுந்துட்டீங்க. சரி, வலிக்கு விழுந்தா பிறகு அதை பிறகு வழியை கிளியர் பண்ணி நான் கிளியர் பண்ணாட்டிக்கு என்ன பண்ணத்தான் பண்ண பிறகு திருப்பி யாரும் விழக்கூடாது. அப்ப இதான் விஷயம். இது வேலை ஒரு ஆய்வு செய்ய பாடம். அடுத்த கூட்டி பயன்படுத்த சந்தர்ப்பம், குறைச்சி பயன்படுத்த சந்தர்ப்பங்க, இதெல்லாம் பார்த்தா சரி இவ்வளவு தான் விஷயம் இந்த பாடம். சரி, அப்ப இந்த பாடத்தை ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணிட்டேன். சரியா? கேள்வியிலும் கொஞ்சம் பார்த்தோம்னா சரி, நாளைக்கும் பார்ப்போம். நாளைக்கு பார்க்க கிளியர் வந்துடும். நாளைக்கு வந்து 2 மணிக்கு நாளைக்கும் பார்ப்போம் பிள்ளை. சரியோ? வடிவ ரெக்கார்டு திருப்பி போறேன், வடிவெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இதோட இந்த பாடம் கிளியர். இப்படி ஒவ்வொரு யூனிட் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கதைச்சு எல்லாமே கிளியரா விளங்கப்படுத்தி விடுவோம். பிடிச்சி உங்க வடிவா அங்கால நாங்கள் ஜனவரிக்கு 14ஆம் சிலபஸை தொடங்கிடுவோம். சரியா? உங்களை சயின்ஸ் சிம்பிளா உங்க டேர்ம்லயே மார்க்ஸ் ஏறிக்கொண்டு நல்லா வரும் பிள்ளைகள். சந்தோஷமா படிங்க பிள்ளைகள். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.